இங்க பாருங்கள், கர்த்தரால் ஞானம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் உன்னிடத்தில் இருக்குமானால் நீ மாய்மாலக்காரன். மாய்மாலக்காரனே உனக்கு ஐயோன்றார். இந்த கர்த்தரால் ஞானம் என்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மகனே மகளே, நீ நல்லா படிக்கணுமா, கர்த்தருக்கு பயப்படு, பைபிள் படி, ஜெபம் பண்ணு. சரி, படிப்புக்கு மட்டும்தான் இந்த ஞானம் என்று அங்கே எழுதப்படவில்லை. அவரவருக்கு வேண்டிய அந்தந்த ஞானம். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம், புருஷர்களுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம், ஊழியக்காரனுக்கு அதற்குரிய ஞானம், போதகருக்கு அதற்குரிய ஞானம், என்னை போன்ற சுவிசேஷகர்களுக்கு அதற்குரிய ஞானம், பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு அதற்குரிய ஞானம். எந்த ஒரு கடமை வேலையா இருந்தாலும் அது அதற்குரிய ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கர்த்தரால் தான் கிடைக்கும். சில இடத்துல பார்த்தீங்களா, ஞானம் இல்லாம பேசிடுவாங்க, ஞானம் இல்லாம நடந்துக்குவாங்க, அப்புறமா வருத்தப்படுவாங்க. சரி, வாழ்க்கையில் தவறுகள் குறைகள் நேரிடுகிறது சகஜம். அதுக்கு பிறகு அதுக்காக வருந்தி அதுக்காக மன்னிப்பு கேட்கிற பொழுது அதை கர்த்தர் மன்னிக்கிறார், மறந்து விடுகிறார்.